உங்கள் மிஸ்ஸு 3 நாள் வரமாட்டாங்க. ஸோ அதனால் நான் தான் உங்களுக்கு இன்றைக்கி பாடம் எடுக்க போகிறேன். ஏய் மிஸ் 3 நாள் வரல. ஆனால் நான் உங்களுக்கு இன்றைக்கி பாடம் எடுக்க மாட்டேன். மிஸ்ஸு எதிரிக்கும் படித்து கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஸோ அதனால் நான் இன்றைக்கி உங்களுக்கு பாடம் எடுக்கிறதா இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திம்பு பிடிச்ச அந்த குண்டு மிஸ் படி 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 உயிரை வாங்கிட்டு இருந்துச்சு. பரவாயில்ல, இந்த மிஸ் நம்மளுக்கு படிச்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. ஆமாம் ஆமாம், இந்த மிஸ் நல்ல மிஸ் பிள்ளைக்கு. நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். எதிர்க்கு நீங்கள் புரிஞ்சு படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியணும். அந்த ஸ்கூலுக்கு ஹெட் மாஸ்டர். ஆனால் இந்த கிளாஸுக்கு நான் இது வரைக்கும் வந்ததில்லை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த கிளாஸ்க்கு வந்திருக்கேன். பாவி, இந்த உள்ளு குச்சி இப்படி பேசுகிறாளே. நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்களா? இந்த மாதிரி கேள்வி கேட்க போதோ தெரியலையே. ப்ளீஸ் இன்ட்ரடக்ஷன் யுவர் செல்ஃப். மிஸ், நோ நோ நோ. I asking you all, give you introduction yourself. No 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 miss. No தான் உன்னோட பேரா? No 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 miss. No 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 miss. என்னடா என்ன பார்க்குறப்ப எனக்கு முட்டாள் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? பேர் கேட்டால் நோ நோ நோன்னு சொல்கிறீங்க. ஏன் இந்த மிஸ் இப்படி கத்துறாங்க? அவங்க என்னமோ இங்கிலீஷில் பேசுனாங்க, நம்மளுக்கு புரியல. நம்மளுக்கு தெரிஞ்சது நோ நோன்னு சொன்னோம். மிஸ், எங்களுக்கு தெரிஞ்சது தான் மிஸ் நாங்கள் உங்கள்கிட்ட சொன்னோம். எங்கள் மிஸ்ஸு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும், சரியா தவறோ. எங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்வி எங்களுக்கு புரியல, அதான் எங்களுக்கு தெரிஞ்சதை நோன்னு சொன்னோம். டேய், உங்களுக்கு இந்த சின்ன வார்த்தை கூட உங்களுக்கு தெரியலையா? இன்ட்ரடக்ஷன் யூசல்னா உங்களோட பேர்லாம் நான் கேட்டேன். சின்ன குழந்தைங்களுக்கு தெரியும். மிஸ், நாங்கள் ஒன்றும் குழந்தை கிடையாது. நீங்கள் இது எங்களுக்கு புதுசாக சொல்லித்தரீங்க. எங்கள் மிஸ் இந்த மாதிரிலாம் எங்களுக்கு சொல்லி கொடுக்கல. உங்கள் மிஸ் உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்க? மிஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒருத்தவங்களுக்கு பேர் கேட்கறதுனா எப்படின்னா வாட்ஸ் யுவர் நேம். அது சொல்கிறதே தப்பே. வாட் இஸ் யுவர் நேம் அதுதான் சொல்லுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு அதுதானே சொன்னேன். வாய் ரொம்ப நீளமாக இருக்கு. எப்படி தான் இந்த மிஸ் உங்களுக்கு பாடத்தை படிச்சு கொடுக்குறாங்களோ தெரியல. மிஸ், வாய் இருந்தால் தான் மிஸ் பேச முடியும், வாயிலன்னா பேச முடியாது. மிஸ், மை நேம் இஸ் நித்யா. மை நேம் இஸ் கௌதம். மை நேம் இஸ் ஷாலினி. வாவ், குட் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா பேசுகிறீங்க இங்கிலீஷ். இப்போ நான் உங்கள்கிட்ட எல்லாம் ஒரு கேள்வி கேட்பேன். யாருக்கு தெரியுதோ அவங்க கை தூக்குங்க. யார் தப்பான்னு சொல்கிறீங்களோ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. இது என்னது தெரியுதா? மிஸ், அது என்னது உங்களுக்கு தெரியாதா? மிஸ், எனக்கு தெரியும் மிஸ், அது ரூலர் மிஸ். சரியா சொன்ன கௌதம். இப்போ நான் கேள்வி கேட்க போகிறேன். யார் தெரியுதோ கை தூக்குங்க. யாராவது தப்பாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அடி. ஐயோ, அடிப்பாங்களா? போச்சு போ. இன்னைக்கு நான் கிளாஸ்க்கே வந்திருக்க மாட்டேன். இன்னைக்கு எல்லாம் பேட்டு கரமா. சிங்குலர், புளூரல். சிங்குலர்னா என்னது? யாருக்கு தெரியுதோ கை தூக்குங்க. எல்லாரும் கை தூக்கிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரியுமோ? ராஜு, சிங்குலர்னா என்னது? என்னதான் கேட்குறாங்க, எனக்கு தெரியாது ஆன்சர் என்னதுன்னு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ படிப்பாளி, என்ன ஆன்சர் வரும்? எனக்கு தெரியாது. மிஸ், நீங்கள் என்ன சிங்கிள் பற்றி கேட்குறீங்க மிஸ்? அதான் கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் இறந்த கையோட சிங்கிளாக இருப்பாங்களே, அந்த சிங்கிளை பற்றி சொல்கிறீங்களா? இல்லை கல்யாணம் ஆகாமல் இருக்காங்களே அவங்க சிங்கிள் சொல்லுவாங்களே, அது சொல்கிறீங்களா? டேய், உன்னை நக்கலான கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியுது. தெரியுமா தெரியாதா? தெரியாதுன்னா இங்கே வா, கையை நீட்டு. ரொம்ப வாய். நீங்கள் என்ன அடிச்சிங்க, நான் போய் எங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு வந்துடுவேன். உங்களுக்கு சூனி வச்சிருவேன். அம்மா பின்னி, இங்கே வா. என்ன ஆன்சரு? மிஸ், எனக்கு தெரியாது மிஸ். மிஸ், நான் தான் வீட்டில் கடைசி பிள்ளை மிஸ். எங்கள் அம்மா அப்பா கூட என்னை அடித்ததில்லை மிஸ். எனக்கு அடிக்கிறீங்க, பொதுவாக அடிங்க மிஸ். கேட்கல. நீ கடைசி பிள்ளையா மூத்த பிள்ளையோ 2வது பிள்ளையோ? நீ கையை நீட்டு. நீ கிஷோருக்கு தெரியும், கிஷோர் தப்பிச்சிட்டான். நம்ம தான் அடி வாங்கியிருக்கோம். ஆமா ராஜு, வலிக்குது. சொல்லு, சிங்குலர்னா என்னது? மிஸ், சிங்குலர்னா பாட்டு பாடுறது மிஸ்.
சிங்குலர்னா பாட்டு பாடுறது. ஏன்னா அதை சிங்கின்னு சொல்லி சுருக்கமாக சொல்லுவாங்க. சிங்குலர் தான் மிஸ் பாட்டு பாடுறது. மிஸ் ஸ்டார் மியூசிக் வந்து டிவியில் வரும் மிஸ், எல்லாரும் பாட்டு பாடுவாங்க மிஸ். மிஸ் நான் சொன்னது சரிதானே? ஆமாவா, இங்கே வா. சொல்லுங்க மிஸ், ஏன் மிஸ் கூப்பிட்டீங்க? மிஸ் என்ன பாராட்ட போறீங்களா மிஸ்? சிங்குலர் என்னது பாட்டு பாடுறதா? கையை நீட்டு. மிஸ் வலிக்குது. ஏய் அடி எப்படி இருந்துச்சு? தர்ம மாதிரி இருந்துச்சா? நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நம்ம டீமில் வந்து நம்ம 2 பேரும் தான் அடி வாங்கியிருக்கோம். இவன் அடி வாங்குறேன், ஆனால் இவன் அடி வாங்கிட்டான். இன்னும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஆன்சரு சொல்லுங்கள். நீங்களும் ஒழுங்காக சொல்லணும், உங்களுக்கு இதுமாரி தான் அடி. அட பாவீங்களா, நான் அடி வாங்குறதுல அவ்வளோ சந்தோஷமா? மிஸ் சிங்குலர்னா ஒரு ஜாம குறிக்கிறது, அதான் சிங்குலர் மிஸ். டீ இவனே மக்கா இருப்பான், இவனுக்கு எப்படிடா அந்த அனுசரெல்லாம் தெரியும்? பக்கத்தில் 2 நாய்ங்க சொல்லி கொடுத்துருக்குங்க. கௌதம் வெரி குட், சரியா சொன்னேன். சிங்குலர்னா ஒன்று குறிக்கிறது, ஒரு பொருள், அதான் சிங்குலர். புளுரல்னா என்னது? அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அங்கே 3 பேத்துக்கு. மிஸ் மறுபடியும் இங்கேயே கேட்குறாங்க. மிஸ் தெரியாது மிஸ். சாப்பிட தெரியுமா? மிஸ் நல்லா சாப்பிடுவேன் மிஸ். சே உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு. மிஸ் அப்படின்னா நிறையா இருக்குதுன்னு அர்த்தம் மிஸ். சிங்குலர்னா 1, ப்ளூரல்னா நிறையா இருக்கு. குட், சரியா சொன்னீங்க. கிளாஸ் முடிஞ்சிருச்சுடா. ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. பாருங்க, 3 பேர்த்து நான் சொல்கிறேன். இன்னைக்கு நான் என்ன படித்து கொடுத்தனோ நாளைக்கு அதான் நான் கேட்பேன். இன்னும் 2 நாள் உங்கள் மிஸ்ஸு வர மாட்டாங்க. நாளைக்கு உங்களோட நான் என்ன படித்து கொடுத்தனோ நாளைக்கு வந்து இதை பற்றி சொல்கிறீங்க. ஓகே மிஸ். நாளைக்கு நான் கிளாஸ்க்கு வரமாட்டேன். நானும் வரமாட்டேன். நானும் தான்.